ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிப்பி காளான் வச்சு சூப்பராக ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊரில் கம்பம் போட்டிருக்கிறதுனால நான்வெஜ் செய்ய முடியாது. ஸோ நான்வெஜ் டேஸ்ட்டிலேயே சூப்பரான ஒரு காளான் கிரேவி பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கத்தி வச்சு தான் கட் பண்ணணுங்கிறது கிடையாது. கையில் இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும். இப்போது இந்த தண்ணியில் காளானை வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காளானை தண்ணியில் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். லைட்டாக கழுவுங்க, ரொம்ப நேரம் தண்ணியிலேருந்து ஊறிடும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். நம்ம கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனங்க எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஏன் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் வாங்குகிற வரமிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இதில் இன்னும் ஸ்பைசஸ் நிறையா சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 2 வரமிளகாய் போதுன்றதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவியில் எப்போவுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்து தான் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுலேயே வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஸ்மெல்லெல்லாம் போக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் மைய வதங்கணும். அதுக்காக நாம் இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சளை தோல் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதிலேயே வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியில் இந்த காளானை ஊற மட்டும் வச்சிடக்கூடாது, ரொம்பவே தண்ணி உறிஞ்சிரும். லைட்டாக கழுவுனதுக்கே இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நிறைய உறிஞ்ச மாதிரியே இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு மேலேயே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இப்போ இதை கிளறிக்கலாம். இப்போ கிளறியாச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போதைக்கு நல்லா வெந்து வரும்போது காளானே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஸோ மூடி வச்சிடலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், காளானே நல்லாவே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதே நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இந்த காளானும் ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், இது வந்து சிக்கன் பொடி, எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிளறிக்கலாம்.
இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வைக்கலாம். நல்லா ஸ்பைசியான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது குக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ஸ்மெல் வரும். அதுதாங்க இந்த காளானோட ஒர்த்தே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.